வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கேன்னு வந்திருக்கோன்னு பார்த்துருக்கீங்களா? வேப்பந்தட்டையில் வேத மாரியம்மன் கோவிலில் குத்துவிளக்கு பூஜை நடந்துச்சு. அந்த விளக்கு பூஜையை பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம். குத்துவிளக்கு பூஜைங்கிறது வீட்டிலேயோ இல்லை கோவில்லையோ விளக்கேற்றி செய்யப்படுற ஒரு பூஜை. பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய மங்கள காரியங்களுக்கு செய்யப்படுற ஒரு பூஜைன்னு சொல்லுவாங்க. விளக்கில் குத்துவிளக்கு அல்லது காமாட்சி விளக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். ஆனால் லக்ஷ்மி தேவியோட அம்சமாக இருக்கிறத நம்ம குத்துவிளக்குன்னு சொல்கிறோம். அதை வச்சு தான் நம்ம கொண்டு ஏற்றுறோம். என்னென்ன பண்ணணும்னா முதல்ல பார்த்திங்கன்னா அந்த இடத்த கழுவி தொடச்சிட்டு அழகாக ஒரு கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துக்கு மேலே வெற்றிலையை பரப்பி அதுக்கு மேலே அரிசி பூ அதுக்குண்டான பூஜைக்கு உண்டான பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு குட்டியாக ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் விளக்கை பொருத்தி விளக்கில் எண்ணெய் ஊற்றி விளக்குக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சு எல்லாமே நம்ம தயார்படுத்திக்கிறோம். அது இல்லாமல் ஒரு குட்டியான ஒரு சொம்பில் நம்ம தண்ணியும் எடுத்து வச்சுக்கோம். எதுக்காக இதெல்லாம் நம்ம செய்கிறோம்? அதாவது குத்து விளக்கு பூஜைனா என்ன? நம்ம விளக்கை ஏற்றி இறைவனை வழிபடுற ஒரு இந்து சமய வழிபாடு தான் சொல்கிறோம். இது கோயில்களில் வீடுகளில் நடத்தும்னு சொல்கிறாங்க. ஏன்னா விளக்குங்கிறது நம்ம ஜோதி வடிவமாக நம்ம இறைவனை பார்க்குறதுக்காக தான். குத்து விளக்கு பூஜையில் நிறைய அம்சங்கள் இருக்குது. எப்படி விளக்கேற்றுவாங்க? வேப்ப எண்ணெய், நெய், இழுப்ப எண்ணெய் இந்த மூணையும் கலந்து கூட விளக்கேற்றுறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. மந்திரம் பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றி வழிபடும் போது அம்பிகையை வழிபடுவதற்கான மந்திரங்களை உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நன்மைகள்: இந்த பூஜை செய்கிறதன் மூலமாக இல்லத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும், திருமண தடைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கும், துன்பங்கள்லாம் விலகும், ஆரோக்கியம் மேம்பாடும், வெற்றி கிடைக்கும். இது போன்ற பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அது எப்படி செய்யணும்னா, திருவிளக்கு பூஜையை வீடுகளிலோ அல்லது கோவிலில் தான் நம்ம செய்வோம். அது ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்குது. அந்த குறிப்பிட்ட நாளில் தான் செய்யணும். திருவிளக்கு, எண்ணெய், திரி, தீப்பெட்டி, மலர்கள், பழங்கள், தேங்காய், வெற்றிலை, பாக்கு, கற்பூரம் போன்ற என்னென்ன பொருள் தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். சிறப்பு என்னென்னா, திருவிளக்கு பூஜை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு முறை. இது இறைவனை ஜோதி வடிவமாக நம்ம பார்க்கக்கூடியதுக்கு தான் இந்த முறையும் சொல்லுவாங்க. என்னென்ன பொருள் தேவைப்படும்னா, அதாவது குத்து விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு, எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், திரி, கற்பூரம், சாம்பிராணி, பத்தி, பச்சரிசி மாவு, மஞ்சள், குங்குமம், சந்தனம், வெற்றிலை பாக்கு, பழங்கள், வாழைப்பழம், தேங்காய், மலர்கள், அட்சதை, தாம்பூலம், சிறிய விரிப்பு அல்லது அமர்ந்து கொள்ள ஒரு பலகை அல்லது ஆசனம். இதுக்கு என்னென்ன வேணால் குத்து விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு ஏற்றுக்கிறோம்ல, இது பூஜையில் இருக்கக்கூடிய முக்கியமான விளக்காக எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது நெய் விளக்கு ஏற்ற பயன்படும். திரினா விளக்கு திரி ஏற்றத்துக்கு நூல் அல்லது அந்த நூல் திரி இல்லைனா பஞ்சு திரி எடுத்துக்கோங்க. கற்பூரம், சாம்பிராணி இவை பூஜைக்கு நமக்கு நறுமணம் தரும் ஒரு புனித தன்மையாக இருக்கிறதுனால தான். பச்சரிசி மாவுனா தரையில் கோலமிட அல்லது விளக்கின் முன் நம்ம வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுவோம். ஏன்னா கோலம் போட்டுட்டு தான் இலையை வைப்பாங்க. மஞ்சள், குங்குமம், சந்தனம் தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ய. வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் நம்மளோட படையலுக்கு. மலர்கள் தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்யவும் விளக்கை அலங்கரிக்கவும் நம்ம மலர்களை பயன்படுத்துகிறோம். அட்சதை எதுக்குன்னா அரிசி, மஞ்சள், குங்குமம் கலந்த கலவை பூஜைக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு தான் இந்த அட்சதை. தாம்பூலம் வெற்றிலை, பாக்கு, பழம் போன்றவற்றை வைத்து இறைவனுக்கு படைக்கிறதுக்கு நமக்கு தாம்பூலம் தேவை. சிறிய விரிப்பு அல்லது அதில் உட்காந்துக்கிறதுக்காக நமக்கு அந்த பலகை தேவை. இதை தவிர பூஜையின் போது பயன்படுத்தப்படும் இதர பொருட்கள்னா தீப்பெட்டி, ஊதுபத்தி, நமக்கு அதுக்கு உண்டான ஸ்டாண்டு, மணி மற்றும் பூஜைக்கு தேவையான மற்ற என்னென்ன பொருட்கள் இருக்கோ எல்லா பொருட்களையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த எப்படி நம்ம ரெடியாக பண்ணணும்னா, விளக்குகளை நல்லா கழுவி சுத்தமான தாம்பலம் அல்லது பலகையில் வைக்க வேண்டும். உடைந்த அல்லது கீறல் விளக்குகளை நம்ம பயன்படுத்தவே கூடாது. ஏற்றிய பின்பு அந்த விளக்கு எதிர்க்க அசையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது எதுவும் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். விளக்கோட மாலை மற்றும் மாங்கல்ய கயிறை சூட்ட வேண்டும். விளக்கில் மாலை இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த இதை சுட்டணும்னு சொல்லுவாங்க. சுடரில் இருந்து பத்தி சூடம் கொளுத்தக்கூடாது. ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குன்னா அந்த விளக்குலேருந்து போய் நம்ம ஊதுபத்தியை காட்டுறதோ இல்லை சூடத்தை காட்டுறதோ அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. தீப்பெட்டியை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணெயை அடிக்கடி ஊற்றாமல் முதலிலேயே நிரப்பி ஊற்றி கொள்ள வேண்டும். திரிகள் புதிதாகவும் நல்ல கெட்டியான திரியாக இருக்கணும். வீடுகளில் பூஜை செய்யும்போது விளக்கை கிழக்கு நோக்கி வைத்து அதற்கு வலப்புறத்தில் வடக்கு முகமாக அமர்ந்து கொள்ள வேண்டும். வீட்டிலனா விளக்கை தீக்குச்சியால் நேரடியாக ஏற்றாமல் துணை விளக்கை ஏற்றி அதன் மூலமே ஏற்ற வேண்டும்னு சொல்கிறாங்க. பூஜை முடியும் வரை ஸ்லோகங்களை ஒரே மாதிரியான குரலில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒருவர் உயர்த்தியும் ஒருவர் தாழ்த்தியும் குரல் கொடுக்கக்கூடாது. விளக்கு பூஜையோட இது மாத பலன் சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி, அமாவாசை மற்றும் மாத பிறப்பு நாட்களில் விளக்கு பூஜை செய்வது மிகுந்த நன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திரை அப்படின்னா தானிய வளம், வைகாசி செல்வ செழிப்பு, ஆனி திருமண பாக்கியம், ஆடி ஆயுள்ய வளம், ஆவணி கல்வி தடை நீக்கம், அறிவார்ந்த செயல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. புரட்டாசி
கால்நடை அபிவிருத்தி, ஐப்பசி நோய் நீங்குதல், கார்த்திகை புத்திரபாக்கியம் சகல வளம், மார்கழி ஆரோக்கியம் அதிகரிப்பு, தை எடுத்த செயல்களில் வெற்றி, மாசி துன்பம் நீங்குதல், பங்குனி ஆன்மீக நாட்டம் தர்ம சிந்தனைகளை வளர்த்தல்னு சொல்கிறாங்க. பழமையான விளக்குங்கிறது எதுக்கு நம்ம திருவிழாலெல்லாம் வச்சுப்போம். திருவிளக்கு வழிபாடுன்னு நம்ம நேற்று தோன்றியதில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே தமிழ் மக்களை இறைவனோட ஜோதியை நம்ம பார்க்குறதுக்கு அன்னைக்கே தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்க. சங்ககால இலக்கியங்களில் இந்த வழிபாட்டை கார்த்திகை விளக்கிடுன்னு சொல்கிறாங்க. பெண்கள் விளக்கு வழிபாடு செய்தால் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு நம்ம அகநானூறு, நற்றிணை, 8 தொகை நூல்களெல்லாம் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கிய ஆய்வாளர்கள் சிலர் கார்த்திகை மாதத்தையே முதல் மாதமாக கொண்டு தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட்டதாக கருதுகிறாங்க. கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று வீடு முழுக்க விளக்கேற்றுவதை பற்றி தான் நம்ம திருஞான சம்பந்தர் கூட ஒரு பாட்டாக கூட பாடியிருப்பார். மயிலாப்பூரில் தனக்கு நிச்சயம் செய்த பூம்பா என்ற பெண்ணை திடீரென மரணமடையவே அவர் விளக்கீடு காணாத போதி பூம்பா என்று பாடுவதிலிருந்து இந்த விழாவின் மேன்மையை பற்றி நம்ம அறியலான்னு சொன்னாங்க. பொட்டு வைக்கும் முறை எதுக்குன்னா, வீட்டில் திருவிளக்கு மற்றும் முன் சந்தனம் குங்குமம் இட வேண்டும் என்பது நியதி. விளக்கில் 8 பாகத்தில் பொட்டு இட வேண்டும்னு சொல்கிறாங்க. அவை உச்சி, முகங்கள், 5 தீபஸ்தமம், தீபத்தின் பாதம் ஆகியவை. 8 இடங்களில் பொட்டிடும்போது ஆதிலட்சுமி, சந்தானலட்சுமி, வித்யலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி ஆகியோர் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். 8 பொட்டுகள் வைப்பதற்கு தத்துவ ரீதியாகவும் ஒரு காரணம் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என 5 பூதங்கள், சூரியன், சந்திரன் ஆகிய கண்கண்ட தெய்வங்கள், ஆத்மா என உயர் தத்துவம் ஆகியவற்றை இந்த 8 பொட்டுகள் குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. மன நிம்மதியை தருவாங்க. அந்த விளக்கு பூஜை நடந்துச்சுன்னா நமக்கு ஒரு மன நிம்மதியை தரும். வீடுகளில் நாம் குத்து விளக்கு, அகல் விளக்கு, காமாட்சி விளக்கு, கிளியஞ்சட்டி மண்ணால் ஆனதுன்னு சொல்லுவாங்களா அது என்றெல்லாம் நம்ம ஏற்றுறோம். இவை எல்லாவற்றிலும் விட உயர்ந்தது சர விளக்குன்னு சொல்லுவாங்க. வெள்ளி நெய் தீபம் ஏற்றினால் வருமானம் அதிகரிக்கும், கடன் தீரும். 5 முக குத்து விளக்கு ஏற்றினால் திருமண தடை நீங்கும், குடும்ப ஒற்றுமை நிலைக்கும். செடி விளக்கு ஏற்றினால் குடும்ப முழுமைக்கு நோய் நீங்கும். நீங்கள் குழந்தைகளுடன் பேரன் பேத்திகளுடன் சிறப்பாக படித்து நல்ல நிலைக்கு முன்னேறுவார்கள். ஆக இவையெல்லாம் இந்த குறிப்பிட்ட சில பலனையே நமக்கு தருது. என்னதான் பொருளும் பணமும் இருந்தாலும் மனசு நிம்மதிங்கிறதாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த மன நிம்மதிக்கு காரணம் இந்த குத்து விளக்கு பூஜை தான். இந்த குத்து விளக்கு பூஜையில் நம்ம கடந்துக்கிட்டால் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். ஜென்மாந்திர பாவங்கள் அடியோடு அழிய, அதாவது தொங்கும் சரவிளக்கு ஏற்ற வேண்டும் சொல்கிறாங்க. தொங்குது பார்த்திங்களா ஒரு விளக்கு, உங்கள் கூட இருக்கிற ஜென்ம பகை போகணும்னு சொன்னால் அந்த தொங்கக்கூடிய சரவிளக்குகளுக்கு ஒரு தீபத்தை ஏற்றுங்கன்னு சொல்கிறோம். கோவில்களில் சரவிளக்கு எண்ணெய் நெய் வாங்கி கொடுக்க வேண்டும் சொல்கிறோம். எந்த எண்ணெய்க்கு என்ன பலன் தீபம் ஏற்ற பண்ணால் நிறைய இருக்குது. நெய் அப்படின்னா செவ்வவிருத்தி, நம்ம நினைத்தது கை கொடும். நல்லெண்ணெய் ஆரோக்கியம் அதிகரிக்கும். தேங்காய் எண்ணெய் வசீகரம் கூடும். இழுப்பெண்ணெய் சகல வெற்றி கிடைக்கும். விளக்கெண்ணெய் புகழ் தரும். இந்த 5 கூட்ட எண்ணெய் நமக்கு அம்மனை வழிபடுன்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் இதில் நடந்த குத்துவிளக்கு பூஜையோட சிறப்பு அம்சங்கள்னு நாங்கள் பார்த்தோம். நீங்கள் ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் நீங்கள் கண்டிப்பாக குத்து விளக்கு பூஜை ஏற்றிருப்பீங்க. அந்த ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் இதை எத்தனை நாள் இது கலந்துருக்கீங்க அப்படின்றதையும் எங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறாங்க. இதோட சிறப்பு வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட அந்த தெய்வத்தோட அருள் கிடைக்கிறது தான். அந்த திருவிளக்கு வைக்க வேண்டிய பீடத்தை அல்லது இடத்தை சாணத்தால் மொழிகி கூட இல்லை மாக்கோலமிட்டு கூட நம்ம தூய்மையாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே திருவிளக்கு எப்படி இருக்கணுமா, ரொம்ப சுத்தமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ஸ்லோகம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஷர்வே பவஸ்து ஷகின, ஷர்வே சந்து நிரமாய, ஷர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கச்சித் துக்க பாக் பவேத். எல்லாரும் இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கணபதி வாழ்த்து சொல்லுவாங்க. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகத்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கஜனனம் பூத கணபதி சேவிதம் கர்ப்பித்த ஜம்பு பலசர பஷிதம் இருக்கக்கூடிய நம்ம விநாயகர் பாடலையும் நம்ம பாற்றணும். அடுத்து தீபம் ஏற்றி ஆவாகனம், அதாவது எழுந்தருளல் செய்தல். கோவிந்த தீபம் கொண்டு முதல் விளக்கு ஏற்றி அதனை தொடர்ந்து எல்லோரும் தீபத்தை ஏற்றணும். கோயிலேருந்து வந்த விளக்கை தான் முதல்ல ஏற்றணும். அதுக்கப்புறம் தான் ஓம் ஒளிர் வள விளக்கே போற்றி, ஓம் ஒளிர் வளர் விளக்கே போற்றின்னு வழிபடுங்க. நன்றி.